காலையில் என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் பொரியல் வந்து செஞ்சுட்ருந்தேன். இந்த இரும்பு கடாய் பார்த்துட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கம்மியான எண்ணெய் ஊத்துனா போதும். ஆனா நல்லா வந்து டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ண முடியுது. இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் கீழ. ஆனா இந்த மாரி ஆகுறதில்ல. சூப் வச்சுருந்தேன் இல்லைங்களா, நைட்டு சூப்பு போட்டு வச்சுருந்தேன். இந்த ஆட்டுக்கால் சூப்லேருந்து அப்படியே எடுத்து அதில கொஞ்சம் குழம்பு வச்சாச்சு. கொஞ்சமா வெங்காயம் அரைச்சு ஊத்தியிருந்தேங்க. நெறைய குழம்பு வச்சா மிச்சமாயிருங்க. அதனால வந்து அளவா தான் வச்சிருந்தேன். இந்த சப்பாத்தி மாவுல பார்த்திங்கன்னா, கோதுமை அரைக்கிறப்பயே வந்து கம்பு சேர்த்து தாங்க அரைச்சோம். 2 கிலோவுக்கு 1/2 கிலோ கம்பு குடுத்துருந்தோம். நீங்க கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கு. அ நல்ல குழம்பு செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க இந்த ஆட்டுக்கால் குழம்பு. குட்டிக்கு பார்த்தீங்கன்னா, ராய்கூல் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ராகிய வந்து ஊற வச்சு 2 டைம் நல்லா அடிச்சுட்டு, அதுலேருந்து பால் எடுத்துட்டு, அதே மாரி வந்து 2 வடிகட்டி போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி, ஆட்டுக்கால் குழம்பும், அவரைக்காவும் தாங்க. பாப்பாக்கு கையோட கூழ் காய்ச்சிடலாம்னு சொல்லிட்டு கூழும் காய்ச்சி வச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.